பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு 2026 ஜனவரி 14 பொங்கல் ட்ரீட்டா தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் பீரியாட்டிக்கல் திரைப்படம். அதாவது 90களில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இந்த பராசக்தி. 1965 இந்த படத்துடைய கதைக்களம் இருக்க போது இந்திய எதிர்ப்பு அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த படம் இந்தியில இப்போதைக்கு தேட்டரில் கொண்டு வரல. இந்தி வெர்ஷன் உங்களுக்கு ஓடிடியில் மட்டும்தான் வரப்போகுது. தேட்டரிக்கலாக இந்தி வெர்ஷனை கொண்டு வரவும் போகிறதில்ல, கொண்டு வரவும் முடியாது. ரெட் செயின் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எதனா ஒரு பெரிய படத்துக்கு கூட கிளாஷ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனும் நம்ம ஒரு பெரிய ஹீரோவா, முன்னணி ஹீரோவா வளரணும். அதுக்காக எதனா ஒரு பெரிய படத்து கூட மோதனாதான் நம்ம ஒரு பெரிய இவரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அது ஒரு வேற விஷயம், அது விட்டுருங்க. இப்போ ஃபைனலா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வேற ஒரு படத்தை கூட ஃபர்ஸ்ட் கிளாஷ் வர வேண்டியது. ஆனா அதுக்கடுத்து ரெட்சன் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஜனநாயகன் கூட தான் மோதணும். விஜய் படம் என்னைக்கு வருதோ அப்பதான் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். இந்த படம் இல்ல, ஜனநாயகன் எப்போ வருதோ அப்ப நம்ம எதனா ஒரு படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வந்தாங்க. ஜனவரி 14 இந்த படம், ஜனவரி 9 ஜனநாயகன். சரி, 5 நாள் கேப் இருக்கு, எவன் இதை கிளாஷ்னு ஒத்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டாச்சு. ஆனா ரீசெண்டா ஒரு ரூமரா ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது, ரெட் ஷைன் இந்த படத்தை முன்னாடி கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அதுக்கடுத்து வதந்தி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையுமே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இப்போ ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு தகவல், இந்த படத்தை முன்னாடி கொண்டு வராங்க. அதாவது ஜனவரி 10 இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நேற்று நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஈடூர்ல ஒரு பயங்கரமான ஸ்பீச் ஒன்று கொடுத்தாப்புல. தாறுமாறான ஒரு ஸ்பீச்சுங்க. எதிர்கட்சியை போட்டு தொவன்னு தோஸ்டாப்புல. அது மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதில் குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு வார்த்தை, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியை மீன் பண்ணி வேற விதமா ஒரு விஷயத்த பண்ணாப்புல. தீய சக்தின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால காண்டானா என்ன நம்மளுக்கு புரியலைங்க. அது மேபி அதுதான் இருக்கும். எங்களையே வாடா அப்படி பேசுற, வரம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இப்போதைக்கு முன்னாடி தள்ளி வச்சு ஜனநாயகன் என்னைக்கு வருதோ அன்னைக்கே கொண்டு வர மாதிரி இப்போதைக்கு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஜனவரி 10 இந்த படத்தை இப்போ தேட்டருக்கு கொண்டு வராங்களாமா. ஆனா அவங்க தரப்புல ஏன் முன்னாடி வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓசிஸ்ல தேட்டர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காமா. அதனால தேட்டர் அவைலபிலிட்டி ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால நாங்க இந்த படத்தை முன்னாடி கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உருட்டை தூக்கி மண்டையில வைக்கிறாங்க. இது என்னடா புது உருட்டா இருக்கு, யாருமே என்னடா இந்த மாதிரி யாருமே யோசிக்க கூட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஓசிஸ்ல பெருசா மார்க்கெட் கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டினாவே அவர் ஒரு யாருன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஒரு சில படம் அங்கே ஹிட் ஆகுதுன்னா அந்த படத்துடைய கண்டென்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் சிவகார்த்திகேயன் படம்லாம் வேற இடத்துல ஓடுதே தவிர, மற்றபடி வேற எந்த ஒரு பெருசா எந்த ஒரு ஸ்டேட்ஸ்லயும் அவருக்கு மார்க்கெட்டே கிடையாது. அமரன் படம் ஹிட் ஆச்சுன்னா அது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், அது வேற மாதிரி ஒரு திரைப்படம், அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனா பராசக்திக்கு என்னடா கேடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு வந்திருக்க தகவல், படம் முன்னாடி வருதாமா, அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வச்சு செய்வோம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.